எனக்கு நீங்க ஒரு சத்தியம் பண்ணணும். எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்க என்னையும் தம்பியையும் அம்மாவையும் விட்டு கொடுக்க கூடாது. விட்டுட்டு போகவும் கூடாது. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. நீங்க எது கேட்டாலும் நான் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல போறதில்ல. ஆதி, இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்றேன்னு தெரியல. உன் மனசுல நானும் சித்தப்பாவும் உன்கிட்ட ஏதாவது மறைக்கிறோம் இல்ல ஏமாத்துறோம்னு தோணுதான். அதனால இப்படி எதுவும் பேசிக்கிட்டு இருக்கியா? சச்சே, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை சித்தி. நீங்க அம்மா ஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாங்கிற அர்த்தத்துல தான் நான் அப்படி சொன்னேன். மற்றபடி என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லை. அது எப்பவும் எனக்கு வராது. ஏன்னா நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களை பார்த்து வளர்ந்தவன்னா நீங்க யார் என்னன்னு மற்றவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே தெரியும். பவானி, உண்மையை சொல்லணும்னா மித்ராவோட கல்யாண பேச்சை எடுக்கிறப்பெல்லாம் ஆதி மாப்பிள்ளையோட உறவுன்னு சொல்லி யாருமே இல்லைன்னு நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நீங்க நடத்தி தர்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. மாப்பிள்ளையும் உங்களை சொந்த அப்பா அம்மாவா நினைக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குமா. என்ன இது, பாரதி எந்திரிக்காம இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்கா? எப்போ நேரத்தோட எந்திரிச்சு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவா. நாமளும் இன்னைக்கு கவனிக்கவே இல்லை, இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காளே. பாரதி, பாரதி, என்னமாச்சு இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க? தெரியல பாட்டி, தலையெல்லாம் வலிக்குது, கண்ணை திறக்க முடியல, ரொம்ப டயர்டா இருக்கு. என்னாச்சு பாரதி, என்ன சொல்ற நீ? ஐயோ பாரதி, நீ கவனிக்கவே இல்லையா? எதை சொல்றீங்க பாட்டி? உன் உடம்பு முழுக்க அந்த தாய் நிறமேனியா நிக்கிறா பாரதி. அம்மா போட்டிருக்கு பாரதி. அம்மா போட்டதுனாலதான் உன் உடம்பு அசதியா இருந்திருக்கு. அதான் நீ தூங்கிக்கிட்டே இருந்திருக்க. எப்படி நீ கவனிக்காம விட்ட? தெரியலையே பாட்டி, நேத்துல இருந்து உடம்பு ரொம்ப டயர்டா இருந்துச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன்ல, அதான் ஒண்ணுமே தெரியல. ஆத்தா முழுசா உன் மேல இறங்கி இருக்கா. இதுக்கு உடனே ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். நீ இங்கே இரு, இந்த வந்துடுறேன். எங்க பாட்டி போறீங்க? இரு, நான் வந்து சொல்றேன். பாட்டி, பவானி, ஆதியோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க அமெரிக்காவுக்கு போயிடுவீங்களா இல்ல இங்கதான் இருப்பீங்களா? சின்ன அதை பத்தி எந்த முடிவும் எடுக்கல பாட்டி. எது எப்படியோ பவானி, இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். சின்ன 10 நாள் தானே பாட்டி. அதுவும் சரிதாம்மா. பெரியம்மா, என்ன விஷயம்? உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? ஆமாங்க, அது வந்து பாரதிக்கு அம்மா போட்டிருக்கு. ஐயோ, என்ன பாட்டி சொல்றீங்க? ஆமா தம்பி, ரொம்ப நேரமா படுக்கையில இருக்கான்னு சொல்லி நான் இப்பதான் போய் பார்த்தேன். அந்த தாய் பாரதி மேல நிறமேனியா இருக்கா. மீனா, கல்யாண முடிவா இருக்கிற வீட்டுல இப்படி அம்மா போடுறது சரியான சகுனம் இல்ல. அம்மா, தயவு செஞ்சு இத பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாத. நமக்கு எதுக்குமா தேவையில்லாத வம்பு? வா
போய் பாரதியை பார்த்துட்டு வருவோம். ம். பாரதி, என்ன பாரதி, உடம்பு ஃபுல்லா அப்படி ஆதி, இருக்கு. என்ன பண்றீங்க? எதுக்கு பக்கத்துல போறீங்க? அம்மா போட்டிருக்கவங்க பக்கத்துல போய் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிர போகுது. உங்களுக்கு ஏதாவது ஆயிர போகுது. தம்பி, பக்கத்துல போகாம தள்ளி நிக்கிறதா நல்லதுப்பா. பாருங்க, பாரதிக்கு உடம்பெல்லாம் ஒரு இடம் விடாம அம்மா போட்டிருக்கு. இத பாருங்க, ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி பாரதிய வேப்பல மஞ்சள் தண்ணியில குளிக்க வச்சு தனி ரூம்ல வைக்கணும். இல்லைன்னா எல்லாத்துக்கும் பரவிடும். தேவையில்லாம எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கிறீங்க? பாரதிக்கு அம்மா போட்டிருக்கிறது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனா அதுக்காக எல்லாரும் ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல. ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு வந்துகிட்டே இருக்கும்பா. ஆன்ட்டி சொன்னதை கேட்டீங்கல்ல? ரொம்ப டேஞ்சர். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். அதுக்காக பாரதி அப்படியே விட்டுற முடியுமா? பாரதி, நீங்க குளிச்சுட்டு வாங்க. நான் டாக்டருக்கு கால் பண்ணி உடனே வர சொல்றேன். இப்போல்லாம் இந்த மாதிரி அம்மா போடுறதுக்கெல்லாம் மருந்து இருக்கு. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. ஓகே? அதெல்லாம் ஓகே தான் ஆதி. ஆனா இது எப்படி இருந்தாலும் அம்மா போட்டா கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும். அதுதான் நல்லதும் கூட. சயின்ஸ் எவ்வளவோ முன்னேறிடுச்சு. இன்னும் ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி, நீங்க பாரதியை கூட்டு போய் ரெடி பண்ணுங்க. நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். அவர் வந்து பார்க்கட்டும். பாரதி, நீங்க குளிச்சுட்டு வாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ம். என்ன மித்ரா, அந்த பாரதியோட நிலைமைய பாத்தியா? உடம்பு முழுக்க அம்மா போட்டிருக்கனா. அவ இருக்கிற நிலைமைய பார்த்தா எப்படியும் சரியாகிறதுக்கு 1 வாரம் ஆகும். அந்த பாரதி இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஒரு விதத்துல இந்த விஷயம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. பா, என்ன ஆட்டம் போட்டா. இப்ப என்னாச்சு பாத்தியா? ம். இனிமே பத்திய சாப்பாடு தான். உடம்பு நல்லா அனலா கொதிக்கும். எதையும் சாப்பிடவும் முடியாது. ஆமா மேடம், எனக்கு தெரிஞ்சு அம்மா போட்டவங்க நார்மலா இருக்கவே முடியாது. நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடும். சுதாகர், நம்ம அந்த பாரதிய வீட்டை விட்டு வெளியே துரத்த எவ்வளவு பிளான் பண்ணோம். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆதிக்கும் மித்ராக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த சமயத்துல அந்த பாரதிக்கு அம்மா வேற போட்டிருக்கு. முதல்ல அம்மா போட்டிருக்கிறவங்க இந்த மாதிரி கல்யாண வீட்டுல இருக்கவே கூடாது.